ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 4 மணிக்கு எழுந்திரிச்சி வேலையெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு பக்கம் வந்து சாப்பாடை வச்சுட்டு போய் வெளியே வாசை தொளிச்சு விட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலத்தை போட்டு வர்றதுக்குள்ளேயும் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் வடித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் வெந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் லிக்யூடு வந்து 10 ரூபா லிக்யூடு. இது வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்யூடும் ஒரு ஸ்பூனு வந்து ப்ளீச்சிங் பவுடரையும் காலையில் என்ன பண்ணுவேன், நல்லா தண்ணியில் கலந்து விட்டு எல்லாம் சிங்கெல்லாம் விளக்கி முடிச்ச பிறகு இப்படி ஊற்றி விட்டோன்னு நீங்கள் கிச்சனே மணமாக இருக்கும். துடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இதில் நல்லா துணியை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா கிச்சனை க்ளீன் பண்ணாலும் நல்லா வாசமாக இருக்கும். லிக்விட் வேறு எது வாங்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் விலை கம்மி தான். நான் எப்போதுமே இதைத்தான் வச்சுக்குவேன். இப்படி வச்சுட்டு மீதி மீதி வந்து இந்த கேனில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். நம்ம வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்திங்களா, 2 பாட்டில் இருந்துச்சு. ஒரு பக்கெட்டு கலந்து வைப்பேன். 4 கேனுக்கிட்ட வரும். நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து எப்போதுமே இந்த இது வாசமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கேனில் வந்து எப்போதும் ஊற்றி வச்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இது துணியில் முக்கிட்டு ஒரு தடவை துடைச்சோன்னா கிச்சனே வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். எதுவுமே டக்குன்னு வராது. நல்லா துடைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், வீடு துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணதுக்கு, கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கு, எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒன்றும் கெமிக்கல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து தண்ணியிலே போட்டு விடுவாங்க. கெமிக்கல் கிடையாதான்னு தெரில, உயிர்கொல்லி மருந்து தானே. அதனால் ஒன்றும் கொசு தொந்தரவு வந்து இருக்காது ப்ளீச்சிங் பவுட்ருக்கு. அந்த ப்ளீச்சிங் பவுடரோட கொஞ்சம் அந்த லிக்விடு சேர்ந்தால் ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். மணி பார்த்திங்கன்னா 6 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடு வச்சு, சாம்பார் வச்சு, பொரியல் வச்சு, கூட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா என் முகத்தை பார்க்க எனக்கே பிடிக்காது. ஏன்னா எழுந்திரிச்சதுமே நேரமாக அடிச்சு விட்ட பந்து மாதிரி நேராக கிச்சனில் தான் போய் நிற்பேன். அது என்னாலையும் மாற்ற முடியல. நானும் நிறைய அந்த ஃபோனில் ஒவ்வொரு டிப்ஸாக பார்த்துட்டு நினைப்பேன். ஆனால் அது செய்ய முடியாது. எழுந்திரிச்சோடனே நேராக கிச்சனுக்குள்ளே தான் அன்றைக்கி என்ன வைக்கணும், ஏது வைக்கணும்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு சாந்தமாக. எப்போ எழுந்திரிச்சு கேட்டாலும் நான் சாம்பார் இப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ஈஸியான சாம்பார் இதுதான். போட்டு காயெல்லாம் வைக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துச்சு எல்லாம் தாளிச்சு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க வச்சு டக்குன்னு ரெடியாகனா குக்கரில் விசில் கூட போட மாட்டேன். சாம்பார் எல்லாத்தையுமே வேக தான் வைக்கிறது. குக்கரில் விசிலே போட மாட்டேன். என்னென்னலாம் விசில் போடுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. விசிலை போட்டு விட்டோன்னு நீங்கள் டர்ரு புருன்னு அடிச்சுட்ருக்கோம். தண்ணியெல்லாம் கீழே சிந்தோம். அது எதுக்கு காலையிலே கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும்னு சொல்லிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம்னா இது ஒரு 5 நிமிஷம் ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும். அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நேரமும் நல்லா விடிஞ்சிருச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பனி கொஞ்சம் கம்மியாயிட்டு குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு இருக்குது தண்ணிலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஜன்னியே வந்துட மாட்டோம் இருக்கும், அவ்வளோ பனியாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பனி பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார், கூட்டு, சாதம், அப்பளம் எல்லாம் பொரித்து எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். நம்ம வந்து அவளுக்கு வெந்நி வச்சுட்டு பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு அவளை கிளப்பி விடணும். கிளப்பி விட்டதுக்கப்புறவு எல்லாம் லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிடணும். நான் அதுக்கு வேறு டிஃபன் வேறு ரெடி பண்ணணும். சேமியா வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து சேமியா செய்யணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவளும் கிளப்பிட்டு அதுக்கப்புறவு சேமியா கிண்டலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் கிண்டியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா வரக்காப்பி தான், கடுங்காப்பி. வரக்காப்பி இந்த ஊரில் சொல்லுவாங்க, அங்கே எங்கள் ஊரில் கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த காப்பிக்கு வந்து தீமண்டம் இல்லாமல் அதை குடிக்க முடியாது. கொஞ்சம் சேமியா வச்சு காலையிலே காப்பி குடித்தாச்சு. இது வந்து அவளும் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டுக்குவாள். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெந்நி வச்சு கொடுத்துட்டேன். வெந்நி வச்சு கொடுத்துட்டு இன்னும் வந்து லஞ்ச் பேக் வந்து எடுத்து வைக்கிறது தான் வேலை. ஒருத்திக்கு வந்து 7 மணிக்கு, இன்னொருத்திக்கு வந்து 8:30க்கு போகணும். ஆனால் அவளும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கும். 7 மணிக்கு தான் எந்திரிச்சு குளிச்சே கிளம்பும். இவள் 7 மணிக்கு அவள் போனதுக்கப்புறம் இவள் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பும். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையிலே குளித்து சாமியை வந்து நல்லா நின்னை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும்னு சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, 2வது உள்ளவங்களும் நான் கிளப்பி விட வேண்டிதான். காலையில் குளித்து மங்களகரமாக பட்டைக்கிட்டே போட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். பாய், நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள்.